பொதுவா சனி செவ்வாய் காம்பினேஷன் யாருக்கு இருந்தாலும் உறவை விட்டு வெளியில போயிடணும். உறவுகளோட நல்லது. ஆமா, சனி தூரதேசக்காரன், செவ்வாய் உறவு. சனி எது வேணான்னு வெறுக்கிறவன், செவ்வாங்கிறது ரத்த உறவோட சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்படுறது. சரியா? இந்த சனி வந்து செவ்வாய் பேச்ச கேட்கலன்னா இந்த சனியை செவ்வாய் டைவர்ஸ் பண்ணிடும். இங்க சனி செவ்வாய் உதாரணமா செவ்வாங்கிறது உங்களுக்கு வந்து வானரம், அது மரத்து தவ்வும். சரியா? சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கும் குரங்கு. சனிங்கிறது வேணாங்கிறது அமைதியானது. அப்ப இந்த செவ்வாயோட ஒத்து போகலைன்னா டைவர்ஸ் பண்ணிருமா இல்லையா? அப்ப அவங்க என்ன செய்யணும், இந்த சனி செவ்வாய் சேர்ந்தாலே உறவை வெறுத்து தனியா போயிடணும். அப்படி போற ஊரும் வந்து நமக்கு நம்மளுடைய ஜாதகத்துக்கு ஏத்த மாதிரி தானே சார் இருக்கணும். 100%. இப்ப முதல்ல நான் வந்து கோயம்புத்தூருக்கு போனதுக்கு அப்புறம் தான் என்னுடைய குருநாதர் மூக்கையா தவிர சந்திக்கிறேன். எனக்கு வந்து தனுசுல குரு, நான் ரிஷப லக்னம் 8லயே குரு. கோயம்புத்தூரே கஷ்டப்படும் போல இருக்கு அப்படின்றார். கோயம்புத்தூரே டேல நீ கோயம்புத்தூரே கஷ்டப்படணும்னு இருக்கலே, அதே உள்ள ஜெயிப்பல 11 கூட பலம்ல அப்படிங்கிறாரு. அப்ப நான் அந்த கிரகத்துக்கு தகுந்தவாறு தான் நான் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன்.